Oh no, get away from the tree. Stop it. Leave me alone. They're leaving. Thank God. Oh. அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஈரானின் தலப்பாக்கட்டி நாயுடு சாவதற்கு முன்பாக என்ன சொல்லிட்டு போயிருக்காரு தெரியுமா? ஃபயர் எவ்ரிதிங் இஃப் ஐ டை. அதாவது எல்லாத்தையும் எரிச்சிருங்க, நான் இறந்து போனால் எல்லாத்தையும் எரிச்சிருங்க அப்படின்னு சுற்றி இருந்தவர்களிடம் சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ அவர் செத்து போயிட்டாரு. அவர் சொன்னதை அவரோட அல்லக்கைகள் 200 ரியால் ஊபீஸுகள் அதை செய்யணுமா இல்லையா? அவருடைய ஆசையை, கடைசி ஆசையை நிறைவேற்றணுமா இல்லையா? அவர்களை கேட்டால் இப்போ தான் நாங்கள் தீப்பெட்டியை தேடிக்கிட்டு இருக்கோம் பற்ற வைக்கிறதுக்கு, எங்கே வச்சோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க. ஏண்டா, நடந்திருப்பது பெரிய சாவு, பெருசு அகால மரணம் அடைஞ்சிருக்கு. கொன்னவன் இஸ்ரேலியன், செத்தவன் உன் தலைவன். ரோசம் உனக்கு பொத்துக்கிட்டு வர வேண்டாமா? கம்முன்னு கிடக்குறியே. அட்லீஸ்ட் தொட்டுப்பார், சீண்டிப்பார் என்று ஒரு வீடியோவாவது போட்டிங்களாடா? தமிழ்நாட்டை பார்த்தாவது படிங்கடா. பெருசு கூட செத்தது எல்லாம் பாதுகாப்பு மந்திரி, அவர்களின் பல மனைவிமார்கள் என்று ஒரு 48 பேர் அடங்கிய ஒரு கூட்டமே குண்டோடு சமாதி ஆயிருக்கு. ஏதோ சென்னையில் மழை பெஞ்சா மாதிரி ஜன்னல் வழியா 4000 கோடி வாய்க்கால வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறீங்களே. இதுதான் மத்திய கிழக்கு நாடுகளின் தலையெழுத்தை தீர்மானிக்க போகிற போர்க்களம். பொறுத்தது போதும், பொங்கி எழு மனோகரா என்று சொல்லி இருக்க வேண்டாமா? இஸ்ரேல் ஆபரேஷன் ரோரிங் லயன் என்று அவனுடைய தாக்குதலுக்கு பெயர் வச்சா மாதிரி உன் தாக்குதலுக்கு நீ ஒரு பேரை வச்சியா? அமாஸ் நாய்க்கு சோறு வச்சையா ஒரு பேர் வச்சையா? அட்லீஸ்ட் ஆப்ரேஷன் பார்க்கிங் டாக்ஸ் என்றாவது ஒரு பேரை வச்சிருந்தா உன்னை பாராட்டி இருக்கலாம். நேரங்காலத்தோட தாக்குதலில் இறங்காம காத்துக்கிட்டு இருக்கிறிய, அதுதான் ஏன்னு கேட்குறேன். தின்ன காலி ஆயிடுச்சு, அடுத்த தலைவரை தீர்மானிக்கிறதுக்கு ஒன்று கூடி இருக்கீங்க. பதவி ஆசை பிடிச்ச பரதேசிகளா? தலைக்கு மேலே இருக்கிற பகவானுக்கு எல்லாமே தெரியும். அவன் என் நேரம் குண்டை போடுவான்னு உனக்கு தெரியாது. பாடகட்ட நேரத்தை குறிக்கிறவனே அவன் தான்டா. 28 பிப்ரவரி 2026 அன்று ஈரானுக்காக தன் இன்னுயிரை மாய்த்த தானை தலைவனுக்கு நீங்கள் காட்டும் மரியாதை இம்புட்டு தானா? இஸ்ரேல் மேலே ஏவுகணையை விட்டு இஸ்ரேலை தாக்குன்னு தானை தலைவன் சொன்னா அதை கேட்காம கத்தார், அபுதாபி, துபாய், சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத்துன்னு சுற்றி இருக்கிற எல்லா இஸ்லாமிய நாடுகளாக பார்த்து குறி வச்சு தாக்கிக்கிட்டு இருக்கீங்களே. அதில் குளிர் காஞ்சிக்கிட்டு வேற இருக்கிறீங்களே. கோமனி கஷ்டப்பட்டு ஆயில் எடுத்து விற்று IRGCக்கு தீனி போட்டு வளர்த்து என்ன பிரயோஜனம்? ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹூத்தீஸுகளுக்கு தவிடு குழச்சி வச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. பெருசு சாகும்போது நீங்கள் கம்முன்னு தானே கிடந்தீங்க. நன்றி கெட்ட நாய்கள் என்று சொல்றது இதைத்தானோ என்னமோ. ஒன் ஆஃப் த ஈவில் பீப்புள் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் ஹிஸ்டரி இஸ் டெட் நவ் என்று டொனால்டு ட்ரம்ப் சொல்லும்போது கூட நீங்கள்லாம் பபுள்கம் சாப்பிட்டுக்கிட்டு மென்னுக்கிட்டு தானே இருந்தீங்க. கோமனி மட்டும் இந்நேரம் உயிரோடு இருந்திருந்தா நீங்கள்லாம் பஸ்பமாகி உங்கள் ஃபோட்டோவுக்கு புஷ்பம் வச்சுருப்பாங்க. சுப்ரீம் லீடர் அறை வெடித்து சிதறும் போது எல்லாம் போச்ச என்று அவர் அலறியதை கேட்டவர்களும் அங்கு மடிந்து போனார்கள். அதனால் கடைசியாக கோமனி என்ன சொன்னார் என்று எவருக்குமே தெரியல. அவருக்கு நாம சாக போகிறோம்னு தெரிஞ்சுத்தானே முன்ன கூட்டியே ஃபயர் எவ்ரிதிங் இஃப் ஐ டை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவரு நாம சாக போறதுன்னு தெரிஞ்சுதான் அப்படி சொல்லி இருப்பாரு. அதைத்தான் அவர் சொன்ன கடைசி வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் ஈரானியர்கள் எதை பார்த்தாலும் தீய பற்ற வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கீழ்ப்படுகிற மக்கள் இருப்பது பாவம். அவருக்கு கடைசி வர தெரியாமலே போயிடுச்சு. அவரும் தெரியாமலே போய் சேர்ந்துட்டார். பாவம் மனுஷன், நினைச்ச பாவமாக தான் இருக்கு. கோமனியும் கண்டிப்பாக சொர்க்கவாசல் படிக்கட்டுகளில் பெசஸ்கியான் மாதிரியான முக்கிய தலைவர்கள் வந்தால் பூங்கொத்து கொடுத்து வரவேற்க கண்டிப்பாக காத்து கொண்டுதான் இருப்பார் என்பது நமது நம்பிக்கையாக இருக்கிறது. நம்பிக்கை இழப்பது மனித பண்பு அல்ல, அது எதையும் தாண்டி புனிதமானது. வாங்கின அடி பத்தாதுன்னு இந்த போரில் ஹிஸ்புல்லாவும் இப்போ குதித்துள்ளது. கோமனி வளர்த்த நாயாச்சே, நன்றி இல்லாமல் இருக்குமா? அது இஸ்ரேலை தாக்க தொடங்கியதும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அது என்ன மக்கள் நீதி மையமா? உடனடி பதிலடி கொடுத்தது இஸ்ரேல். பதிலுக்கு வாங்கியும் கட்டி கொண்டது ஹிஸ்புல்லா. அது மட்டுமல்ல, இன்னும் 4 வாரத்துக்கு லெபனானில் எங்கள்
தாக்குதல் தொடரும். மக்கள் லெபனான் நாட்டை விட்டு வெளியேறும்படி இஸ்ரேல் துண்டு பிரசுரங்களை அங்கு விநியோகித்துள்ளது. அங்குள்ள பெருச்சாளி பொந்துகள் அழிக்கப்படும் என்று இஸ்ரேல் அறிவித்து விட்டது. பல் புடுங்கின ஹமாஸும் பல் டாக்டர் கிட்ட பல் செட்டு வைக்க டோக்கன் வாங்கிட்டு வரிசையில் காத்துக்கிட்டு இருக்காங்களாம். தலைவன் இல்லாத ஈரானும் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் நேரடியாக தாக்க முடியாததால் குருட்டாம்போக்கில் ஏவுகணைகளை இஸ்லாமிய நாடுகளுக்கு மேலே விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அவர்கள் சொன்ன இஸ்லாமிய புரட்சியோ என்னமோ நமக்கு என்ன தெரியும். 47 வருஷமா ஒரே பொண்டாட்டி கூட வாழ்க்கை நடத்தினா போரடிக்கத்தானே செய்யும். அதான் கோமனியின் இருப்பிடத்தை அவர் பொண்டாட்டிகளில் ஒருத்தி காட்டி கொடுத்திருப்பாளோ மொசாத்துக்கு என்ற சந்தேகம் வந்திருக்கிறது இப்போது. நாம் என்ன கண்டோம்? கோமனியின் மரண செய்தி கிடைத்ததும் தீப்பந்தங்கள் பட்டாசுகளை வெடிக்க பயன்பட்டன. புஷ்வானங்களும் ராக்கெட் பட்டாசுகளும் வானில் வெடித்து சிதறுவதை பார்த்து ஈரானை தாக்க வந்த இஸ்ரேலிய அமெரிக்க விமானப்படைகள் கூட ஒரு நிமிஷம் அப்படியே திகைச்சு போயிட்டான். அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. அப்புறம்தான் தெரிஞ்சது அது சீன பட்டாசு அல்ல, அது பிரகாசமான சிவகாசி பட்டாசு என்று. ஈரானில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 30 இஸ்ரேலிய வீராங்கனைகள் பெண்கள் விமானப்படையில் பைலட்டாக பணியாற்றியுள்ளார்கள். அவர்கள் ஈரான் மேல தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். பொம்பளை கையால் அடிபட்டு சாக கோமனி கொடுத்து வச்சிருக்கணுமே. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் ராஜகலவா? கோமனி செய்த அந்த சின்ன ஒரு மிஸ்டேக்கால அவரது உயிர் பிரிந்து விட்டது. அது என்ன? 28 பிப்ரவரி 2026 அன்று காலை 9:30 மணிக்கு இஸ்ரேலிய அமெரிக்க விமானங்கள் ஈரானுக்குள் நுழைந்து டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க்கை அளித்த விவரம் கோமனியிடம் உடனடியாக சொல்லப்பட்டது. அப்போது ஈரானின் பாதுகாப்பு மந்திரி IRGCயின் ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவர்களுடன் போரை எப்படி கையாள வேண்டும் என்று தீவிர ஆலோசனையில் இருந்தார் கோமெனி. இஸ்ரேலிய விமானங்கள் ஈரானுக்குள் வந்து விட்டதால் ரகசிய பதுங்கு குழிக்கு போகும்படி கோமெனியின் கையை பிடித்து இழுத்தார்கள் அவரது பாதுகாவலர்கள். ஆனால் அவரோ கையை தட்டி விட்டு எனக்கு மீட்டிங் தான் முக்கியம் என்று வர மறுத்து விட்டார். எனவே அங்கு யமதர்ம ராஜா உடனடியாக ஒரு சர்ப்ரைஸ் மீட்டிங்கை போட்டு இதெல்லாம் நடந்தேறிவிட்டது. விதி வலியது இல்லையா? பெருசு கோட்டை விட்டுட்டே பெருசு என்ற ஓலம் அங்கு கேட்டுக்கொண்டு இருந்தது. சுற்றி இருந்த இடங்களில் இருந்து அங்கு எரியும் தீயை தீயணைப்பு வீரர்கள் போராடி அணைத்தனர். அணைச்சு என்ன பிரயோஜனம்? தீதான் அவரை அணைத்து விட்டதே. கோழிப்பண்ணையில் தீப்பிடிச்சு கோழிகள் கருகி கிடந்த மாதிரி அங்கு பல லெகான் கோழிகள் கருகி கிடந்தன. யாருக்குமே எது கோமெனி எது பத்மினி என்று கண்டுபிடிக்க முடியாதபடி சிக்கன் 65 கரிஞ்சு கிடந்த மாதிரி அங்கு உடல்கள் கிடந்தன. பல துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. பல ஷவர்மாக்கள் அங்கு கரிஞ்சு போய் கிடந்தன. இதுதான் அங்கு நடந்தது. 10:45 மணிக்கு கோமெனி இறந்து விட்டதாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. கோமெனி மீட்டிங்கை பாதியிலேயே விட்டுவிட்டு வந்திருந்தால் இன்னும் சில காலம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தலைவலி, திருகுவலி, மண்ட குடைச்சல் இவற்றை கொடுத்து அவர் நிம்மதியாக இருந்திருக்கலாம். இப்போ எல்லாம் போச்சே. ஆனால் அல்லாஹ் நினைச்சது வேறொன்று. நீ ஆண்டு கிழிச்சது போதும், விடியல்களை தந்தது போதும் என்று சொர்க்கவாசலுக்கு வாட்ச்மேன் வேலை காரியா இருக்கு, வந்து விடு என்று அழைத்து விட்டார். யாஹ்யா சின்னர், இஸ்மாயில் ஹனியா, ஹசன் நசருல்லா என்று எல்லோரும் அங்கத்தானே இருக்காங்க. அவங்களுக்கு அந்த வேலையை போட்டு கொடுக்க வேண்டியதானே ஐயா என்று எவ்வளவோ கெஞ்சி போராடி கேட்டும் பார்த்தாச்சு. அல்லாஹ் சம்மதிக்கணுமே. அதுக்கு அல்லாஹ் அவங்க எல்லாம் திருட்டு பசங்க, நீ ஒருத்தன் தீவிரவாதிகளையே கொஞ்சம் நல்லவன், அதனால தான் நீ தான் இதற்கு சரியான ஆள். ஏன்னா ஏற்கனவே இஸ்லாமியனுக்கு நீ பாதுகாவலனா இருந்திருக்க. நீ வந்தா போதும் என்று நாங்கள் நினைக்கிறோம். சொர்க்கவாசல் நாற்காலியில் உட்கார்ந்துட்டு அங்க வர்ற 72 கன்னிமார்களை சைட் அடிச்சுக்கிட்டு போயா, அங்கேயே உட்கார்ந்துக்கோ என்று சொல்லிவிட்டாராம். ஆண்டவன் கட்டளையை மீற முடியுமா? செம்மறியாடு மாதிரி தலையை ஆட்டிக்கிட்டு சரின்னு சொல்லிட்டாராம். இவ்வளவுதான் நடந்த கதை. இதுக்கு மேல எவனும் கதை விட முடியாது. எனவே இந்த கதையை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இல்லைனா கோமெனியின் ஆவி உங்களை சும்மா விடாது, உங்களை மன்னிக்காது என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மறுபடியும் வேறொரு கதையோடு வரும் வரை என்ஜாய். ஜெய் ஹிந்த்.